ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தான உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம். இது சத்தானது மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த லட்டை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். பெண்கள் எல்லாருக்குமே உளுந்து வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி நம்ம லட்டு செஞ்சு வச்சுட்டோம்னா டெய்லியும் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதுங்க. வாங்க இப்போ இந்த உளுந்து லட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் முழுவதுமே வந்து வெள்ளை உளுந்துலேயும் செய்யலாம், இல்லை ஃபுல்லாகவே வந்து கருப்பு உளுந்துலேயும் செய்யலாங்க. நான் 1 கப் கருப்பு உளுந்தும் வெள்ளை உளுந்தும் கலந்து எடுத்திருக்கேங்க. மிதமான தீயில வச்சுட்டு உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கணுங்க. ரொம்ப வந்து கருக விட்டுறக்கூடாதுங்க. உளுந்து நல்லா வாசனை வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ வந்து கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த அளவுக்கு உளுந்தோட கலர் வந்து நல்லா மாறிடணுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உளுந்தை வேற ஒரு பிளேட்ல ஆற வச்சுக்கலாங்க. உளுந்து வந்து நல்லா ஆறிடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். நம்ம அந்த சூட்டோடையே அரைச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி விடுங்க. அப்போ நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது கெட்டு போக வாய்ப்பு இருக்குங்க. அதனால நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்க, உளுந்து வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு 2 கப் அளவுக்குள்ள உளுந்து எடுத்துருக்கறனால ஒரே தடவையிலேயே சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. இப்போ உளுந்தை மிக்சி ஜாரில் சேர்த்திட்டேங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மாவு சலிக்கிற சல்லடையில் இந்த உளுந்து மாவை சேர்த்து நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா பொடி கண்ணுடைய சல்லடையாக எடுத்துக்கோங்க. நம்ம என்னதான் வந்து மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பிகள் இருக்குங்க. இதை திரும்ப வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ சல்லடையில் சேர்த்து நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி வந்து கப்பிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேரும்போது மொத்தமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி தட்டில் வந்து சலிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. உளுந்து மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணுங்க. அப்போ தான் லட்டுமே வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க. நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா ரைஸ் மில்லில் கூட கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. 2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் சுகர் சேர்க்குறதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்து செய்யும்போது நல்லா ஹெல்த்தியான லட்டுவாக இருக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நாட்டு சக்கரை, ஏலக்காய்த்தூள், உளுந்து மாவு எல்லாமே வந்து கைகளால் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணுங்க. மிக்சி ஜாரில் மொத்தமாக சேர்த்து ஒரு தடவை நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அரைச்ச நாட்டு சக்கரை உளுந்து மாவை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றியாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணுங்க. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இருந்தாலும் நம்ம வந்து நெய் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்குங்க. நான் இன்னைக்கு நெய்யில் தாங்க லட்டுகளாக பிடிக்க போகிறேன். நீங்கள் நல்லெண்ணெய்னாலுமே நீங்கள் உளுந்து எடுத்து அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3/4 கப் அளவுக்கு நெய் தாங்க எடுத்திருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 20 அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு முந்திரி பருப்பு கருக விடாமல் கொஞ்சம் வந்து செவந்து வரும்போது எடுத்துடலாங்க. பாருங்க, முந்திரி பருப்பு நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க உளுந்து மாவில் நெய்யை வந்து மொத்தமாக சேர்த்திடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. மொத்தமாக சேர்த்திட்டா நமக்கு அளவு தெரியாதுங்க. சில மாவு வந்து குறைவான நெய் தான் பிடிக்கும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு கரண்டியில் நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாங்க. உளுந்து மாவில் நெய்யெல்லாம் நல்லா படுறது மாதிரி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மீதம் இருக்க நெய்யையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் வந்து சூடு கம்மியாக இருக்கிறதுனால நான் கைகளால் நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேங்க. உளுந்து மாவில் முந்திரி பருப்பு, நெய் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. இனி வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து மாவு எடுத்துக்கலாங்க. மாவை நல்லா நிறைய எடுத்துட்டு உள்ளங்கையில் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து லட்டை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்க, சூப்பரான
லட்டு வந்து ரெடிங்க. ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெடி. இப்போ இதே மாதிரி மீத இருக்க மாவுலையும் வந்து நம்ம உளுந்து லட்டுகளை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, மீத இருந்த மாவுலையுமே வந்து உளுந்து லட்டு நல்லா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதிலேருந்து ஒரு லட்டு எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஜூஸியாக இருக்குங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சுவையான உளுந்து மாவு லட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. ரெடி பண்ணி வச்சிருக்க லட்டை ஒரு சம்படம் இல்லைன்னா ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்குங்க. டெய்லியும் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதுங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இதில் உளுந்து சேர்த்துருக்கிறதுனால இடுப்பு வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுங்க. பெண் குழந்தைகள், பெண்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பீரியட் சமயத்தில் கூட நீங்கள் இது போல் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த உளுந்து லட்டு ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்த ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.